வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டில்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் ரூபாய் 52 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 பெண்களிடம் மேலும் 6 லட்சத்தை போலீசார் மீட்டனர். இனி வருவது விரிவான செய்திகள். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP, தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 23 தொகுதிகளை சேர்ந்த தொகுதி செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 800 நபர்களுக்கு உடன்பிறப்பே வா என்னும் பிரத்யோக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது எனவும் மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள். மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும். அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். மேலும் பேசிய அவர், திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட TRB ராஜா, புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை கண்டித்து காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த MPக்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் அவர்களிடம் அளித்தனர். இந்த நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டசபை தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நட்டா உத்தரவின் பேரில் மாநில தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்குழுவை நியமித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநில அமைப்பாளராக அருள்முருகனும், இணை அமைப்பாளர்களாக ரவிச்சந்திரன், வெற்றிச்செல்வம், கோகிலா ஆகியோரை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவித்துள்ளார். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்கள் மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை. இது சம்பந்தமாக 2 முறை கவர்னர் கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கின்றேன். கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநர் அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். நடவடிக்கை இல்லை. இந்தியாவில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில்தான் இருக்கிறார். இந்த விஷயத்தில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தன் ஜனநாயக கடமையை தவறவிட்டார்.
தனது சொந்த வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்காத காரணத்தினால் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? ஆகவே கடைசியாக கடந்த 12/12/2025 அன்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்ற முறையில் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று மேதகு துணைநிலை ஆளுநர் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், ஆளுநரின் தனி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை வேண்டி கடிதம் அனுப்பினேன். அந்த கடிதத்தின் நகலையும் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க கோரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை. மேலும் எந்த பதிலும் வராத பட்சத்தில் சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசித்து அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க கோரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று இந்த அறிக்கையின் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். டில்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் ரூபாய் 52 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வைத்தியகுப்பத்தை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணை அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டில்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என கூறினார். இதையடுத்து சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டில்லி போலீஸ் என அறிமுகப்படுத்தி பேசியுள்ளார். அதில் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் ரூபாய் 52 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழாவினையொட்டி நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு, சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. பெருமன்ற தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். பொருளாளர் செல்வம் வரவேற்புரை வழங்கினார். பொதுச் செயலாளர் பாலகங்காதரன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் துவக்க உரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக சினிமா பின்னணி பாடகர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பாரதி விழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு, சான்றிதழ்களை வழங்கி பேசினார். கவிஞர் அமலோற்பவ் மேரி, பேராசிரியர்கள் கோவிந்தம்மாள், புனிதா, திவ்யா, கயல்விழி, சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாதிரை, நாட்டியாலய மாணவர்களின் இசை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை செயலாளர் சக்தி குருநாதன், யுவராஜா ஆகியோர் செய்திருந்தனர். துணைத் தலைவர் முனுசாமி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 பெண்களிடம் மேலும் 6 லட்சத்தை போலீசார் மீட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் ரங்கநாயகி. காசி யாத்திரை சென்றுவிட்டு புதுச்சேரி திரும்பிய பொழுது நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே அவர் பையில் வைத்திருந்த 22 சவரன் நகை மற்றும் 1.10 லட்சம் பணத்தை கைக்குழந்தையுடன் வந்த 2 பெண்கள் சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி ரங்கநாயகி ஜோல்னா பையில் வைத்திருந்த நகைப்பையை திருடி சென்றனர். இதுகுறித்து ரங்கநாயகி அளித்த புகாரின் பேரில் உருளையம்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சம்பவ இடத்தில் இருந்த CCTV பதிவுகளை ஆய்வு செய்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த திருமலேஷ் மனைவிகள் சாரதா, வள்ளி ஆகிய 2 கைது செய்தனர். மூதாட்டியிடம் திருடிய நகைகளை புரோக்கர் மூலம் ரூபாய் 15 லட்சத்திற்கு விற்று அந்த பணத்தை செலவு செய்து வந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் உருளையப்பேட்டை போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக சாரதா, வள்ளி ஆகிய 2 பேரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் மேலும் ரூபாய் 6 லட்சத்தை ஆந்திராவில் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை ஆந்திராவிற்கு அழைத்து சென்று 6 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை மீண்டும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற KPY பாலா, தாவேகாவில் இணைய திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை, படையப்பா ரீ-ரிலீஸை நானும் பார்த்தேன் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு 3 லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை நடிகர் KPY பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், எந்த ஒரு அரசியல் நோக்கமும் எனக்கு இல்லை, சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே எனக்கு உள்ளது, கடைசி வரைக்கும் சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் என்றார்.
மேலும் விஜய் கட்சியில் சேர இருப்பதாக கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை, கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார். தொடர்ந்து படையப்பா ரிலீஸ் சிறப்பு எனவும் நானும் சென்று பார்த்தேன் என தெரிவித்தார். 2021 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிடவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திடவும் ஜாக்டோ ஜியோவினர் உரிமை மீட்பு உண்ணாவிரதம் இருந்தனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகம் அருகே காவலான் கேட் பகுதியில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஜாக்டோ ஜியோ சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த 2021 தேர்தல் காலத்திலும் ஜாக்டோ ஜியோ மாநில மாநாட்டிலும் அளித்த வாக்குறுதிகளை வலியுறுத்தி இன்று உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டமானது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள காவலான் கேட் பகுதியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை மாநில ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மாயவன் துவக்கி வைத்து கோரிக்கை உரை ஆற்றினார். இதில் ஆண்கள் பெண்கள் என ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காலி பணியிடங்களை நிரப்பிடவும் இடைநிலை முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம், சிறப்பு காலமுறை தொகுப்பூதியம் பெறும் அனைவரையும் பலமுறை ஊதியத்தில் வரன்முறை செய்திடவும், கல்லூரி ஆசிரியர்களுக்கான ஊதிய மேம்பாடு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பி ரகுநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டையில் சீனியர் எஸ்பி கலைவாணர், எஸ்பி சுருதி, கரையாம்பத்தூரில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 62 புகார்கள் பெறப்பட்டு 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 173 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். காரைக்காலில் புதிய சோஃபா ஸ்டுடியோவை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற நிறுவனமான செல்வி ஸ்டோரின் மற்றொரு நிறுவனமான சோஃபா ஸ்டுடியோ பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு சோஃபா ஸ்டுடியோவை திறந்து வைத்தார். திறப்பு விழாவினையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என ஏராளமானோர் இந்த திருப்புகழ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதியதாக திறக்கப்பட்டுள்ள இந்த சோபா ஸ்டுடியோவில் பல்வேறு விதமான உள்நாட்டு வெளிநாட்டு சோபாக்கள் பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளது. மலிவான விலையில் தரமான சோபாக்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக நிறுவன உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான பொருட்கள் காரைக்காலில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க காட்டு வழியில் கால்நடையாக செல்வது வழக்கம். இந்நிலையில் சபரிமலை நோக்கி பயணிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு பம்பா சன்னிதானம், புல் மேட்டுப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளால் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஓம் ஸ்ரீ ஹரி சுதன் அன்னதான குழு சார்பில் புல்மேட்டு பகுதி வழியாக சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு வரும் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இதனை அடுத்து அன்னதானம் வழங்குவதற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட சுமார் 5 லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் காரைக்கால் மாவட்டம் செல்லூர் செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் அன்னதான குழு மாநில பொறுப்பாளர்கள் ராமச்சந்திரன், ராமலிங்கம், நமச்சிவாயம், காரைக்கால் பொறுப்பாளர்கள் பன்னீர்செல்வம், வீரபாண்டியன், ஆதித்யன், கோவிந்தராஜ், ராஜேஷ்குமார் ஆகியோர் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை காரைக்காலிலிருந்து சபரிமலைக்கு அனுப்பி வைத்தனர். தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குரேஷ் தற்காப்பு கலை வீரர்களுக்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குரேஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச
மாநிலத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க புதுவை குரேஷ் தற்காப்பு கலை வீரர்கள் புதுவையிலிருந்து கிளம்பி சென்றனர். வீரர் வீராங்கனைகளுடன் உடற்கல்வி ஆசிரியர் ஆதிகேசவன், ஆனந்தராஜ், சிவபதி, குரேஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் உடன் சென்றனர். இதில் மாணவர்கள் குழுவை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. புதுவை கூட்டுறவுத்துறை அதிகாரி இந்திரா மோகன், ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைட்ஸ், பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி, சங்க நிர்வாகிகள் பச்சையப்பன், ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் மாணவர்களை வாழ்த்தி தேசிய அளவில் வெற்றி பெற்ற பதக்கம் வென்று வர வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டில்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் ரூபாய் 52 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 பெண்களிடம் மேலும் 6 லட்சத்தை போலீசார் மீட்டனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.